ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி அதிகமாக பட்ஜெட்டில் மேலே செலவாச்சுன்னு பண்ணால் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் தாங்காது. அந்த மாதிரி தான் லைக்கானுடைய நிலைமையும். எந்த அனுபவம் இல்லாமல் அவங்க வாட்டில் வந்துடுறாங்க. ப்ரொடக்ஷனாக என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு டைரக்ஷனாக என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் உள்ள சினிமாக்களை வந்ததுனால தான் இந்த நிலைமை வந்துட்டு இருக்குது. ஒரு படத்துக்கு பதிலாக 10 படத்தினுடைய ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிட வேண்டியது. அப்புறம் எடிட்டர் கொண்டு போய் தள்ளி நீங்கள் படத்தை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதனாலேயே நிறைய படம் ஃபெயிலியர் ஆகுது. சினிமாவில் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க. எப்படி இருந்தாலும் சினிமா நிலைச்சு நிற்கும். ஒரு படம் சரியாக போகலைங்கிறதுனால அந்த நடிகருடைய படம் வந்து கம்பேக்னு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சூர்யா வந்து சங்கர் சாருக்கு வடிவேலுக்கு பிரச்சனை வரலையா வந்ததில்ல. சங்கர் சார் ஒரு பெரிய டைரக்டர் தான், அவர் ப்ரொடியூசராக இருந்தார், வடிவேல் நடிகராக இருந்தார். அப்போ இதுக்கப்புறம் அஜித் சார் எவ்வளோ சீக்கிரமாக படம் பண்ணுவாருன்னு தெரியாது. விஜய் சார் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தமிழ் சினிமாவோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமாக யாரு சார்? சார் பொதுவாகவே தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே மக்கள் எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அஜித் போன்ற பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். அதை பார்க்குறதுனே ஒரு கூட்டம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனையொட்டிய நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து விடாமுயற்சி வந்து வரல அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாடு தேட்டர்ஸ்க்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் வரும்போது ஒரு பெரிய அளவில் வசூல் இருக்கும். அது மறுக்க முடியாத உண்மை தான். பட் அவங்க வேலை முடியாத போது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு 10-20 நாள் தள்ள வேண்டியதாக போச்சு. இது யாருடைய தப்பும் இல்லை. இது இந்த மாதிரி நிறையா டைமில் இந்த மாதிரி சில சமயத்தில் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதே சமயத்தில் படங்கள் வரக்கூடிய படங்கள் வந்து நல்லா கண்டென்ட் இருந்ததுன்னா, ஒரு கருடன் மாதிரியோ, ஒரு மகாராஜா மாதிரியோ, ஒரு லப்பர் பந்து மாதிரியோ நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொங்கல் பண்டிகை பிரமாதம் இருக்க போகுது. அதனால் இப்போவுமே வரக்கூடிய கேம் சேஞ்சர் ஆகட்டும், வரக்கூடிய மதகஜராஜாவாகட்டும், மற்ற படங்களாகட்டும், எல்லாமே வந்து வணங்கான் ஆகட்டும். இப்போ வணங்கான் எடுத்துட்டிங்கன்னா பாலாவுக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் மதகஜராஜா 10-12 வருஷம் ஆனால் கூட இன்றைக்கி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேம் சேஞ்சர் ஒரு பெரிய டைரக்டருடைய படம். இந்த படங்கள்லாம் வரும்போது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் சிரமம் கிடையாது. 14ஆம் தேதி காதலிக்கு நேரமில் வருது, ஜெயமீர் ஒரு கிளாசிக் மூவியாக இருக்குது அந்த படம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ விடாமுயற்சி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எங்களால் வர முடியல, போஸ்ட்மார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் இன்னும் 5 சின்ன படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் 5 படம் வந்துன்னு தியேட்டர் எங்கே இருக்குது? உங்களுக்கு புதுசாக கட்டி தான் போடணும். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தியேட்டர் மொத்தம் 1168 தியேட்டர் தான் இருக்குது, ஸ்க்ரீனு. அப்படி இருக்கும்போது இந்த 3-4 படத்துக்கே வந்து தியேட்டருக்கு ரொம்ப டைட்டாக தான் போட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு 5-6 பேர் நாங்கள் வந்துருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வாரம் வந்துட்டு இருக்கிறாங்க. 7 பேர் 6 பேர். என்ன படம் உங்களுக்கு தியேட்டரில் போய் இப்படி யாரும் வர போகிறாங்க? அந்த மாதிரி படத்துகளுக்கெல்லாம் சும்மா நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேண்டியதான் பொங்கலில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வர்ற படமே போதும், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ விடாமுயற்சி இவ்வளோ டிலே ஆகுதுன்ற ரீசனுக்கு நிறைய பேர் அஜித் சார் வந்து குறை சொல்கிறாங்க. அஜித் சார் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, அவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸை குறை சொல்கிறாங்க. இந்த டிலேக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? யாருக்கும் தெரியாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் டைரக்டருக்கும் தான் தெரியுமோ, ஆர்டிஸ்ட்டுக்கும் தான் தெரியுமோ இல்லையா? வெளியில் இருக்கிற என்னை போல் இருக்கிற உங்களை போல் இருக்கிறவங்களுக்குமே யாருக்கு தெரியாது. நமக்கு அது என்ன, நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையா? அதில் உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷனுடைய பட்ஜெட்டில் படம் நிற்கிறது இல்லை. பெரிய படங்கள் இன்னும் அது ரொம்ப மோசம். சின்ன படங்களாவது பரவாயில்ல. இப்போ 2 கோடி கணக்கு போட்டு 3 கோடி ஆனால் கூட 1 கோடி தான் அதிகமாகுது. இவங்க அப்படி இல்லை. 150 கோடி கணக்கு போட்டு 250 கோடி ஆச்சுன்னா ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி அதிகமாக பட்ஜெட்டில் மேலே செலவாச்சுன்னு பண்ணால் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் தாங்காது. அந்த மாதிரி தான் லைக்கானுடைய நிலைமையும். அவங்க எல்லாமே பெரிய பெரிய படம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எல்லாம் 100 கோடி சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட் வச்சு தான் நிறைய படம் பண்ணாங்க. அப்போ அந்த படங்கள்லாம் பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும்போது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அது வந்து அவங்க சிரமமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். சமாளித்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். போன வருஷம் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன படங்கள்ல 1000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். சார் நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. மற்ற இண்டஸ்ட்ரிகளுக்கு நம்ம வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கோம். மிகப்பெரிய ஜாம்பவன்கள் இருந்திருக்காங்க. மணிரத்னம், பாலா போன்ற இயக்குநர்கள்லாம் இன்னுமே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மள மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி சார் 1000 கோடி இழப்பு ஏற்படுது? இந்த வருஷம் தான் உங்களுக்கு வெளியில் கணக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த 10 வருஷமாக இதுதான் நிலைமை. இந்த 250 படம் வருது இல்லைங்களா? அந்த 250 படத்தில் பார்த்தீங்கன்னா 200 படம் சின்ன படங்கள் வருது. சின்ன படம்னா நிறைய அனுபவமே இல்லாதவங்க வந்து எடுக்கிற படம். எந்த படம் எடுத்தீங்கனாலும் மினிமம் காஸ்ட்டு 3 கோடி ரூபா கண்டிப்பாக. 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வரும் ஆவரேஜ் நான் சொல்கிறது. சில படம் 5 கோடி ஆயிருக்கும், சில படம் 2 கோடி ஆயிருக்கு, சில படம் 1 கோடி ஆயிருக்கு. இந்த மாதிரி
இந்த 200 படத்துக்கே வந்து 600 கோடி 700 கோடி, அந்த 600-700 கோடி ரூபாயும் ₹1 கூட அவங்க ரிட்டர்ன் எடுத்துருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு வருஷம் இந்த 700 கோடி 800 கோடி 900 கோடி லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரோ ஒருத்தர் போட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியில் 700 கோடி நஷ்டமாட்டு போனேன். உடனே தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் எல்லா சேனலுக்கும் மற்றவங்களும் இது இந்த 10 வருஷமாகவே இண்டஸ்ட்ரிக்கு வருஷம் 1000 கோடி லாஸ் ஆகிட்டு தான் இருந்துட்டு இருக்குது. அதுதான் உண்மையான நிலவரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் எடுக்கக்கூடிய இந்த சின்ன படங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நடிகர் இல்லாத படம், ஒருத்தர் கூட 2வது படம் எடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாம் புது புது ஆளு வர்றாங்க, எடுக்கிறாங்க, போயிடுறாங்க, வர்றாங்க, எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. இந்த வருஷம் வந்து 250 படத்தில் 200 பேர் சின்ன படம்னா இவங்க யாரும் அடுத்த வருஷம் படம் எடுக்க மாட்டாங்க. சினிமாவில் அனுபவமே இல்லாதவங்க மெஜாரிட்டி ஆளுங்க. அதனால இது வந்து வருஷம் எல்லா வருஷம் நடக்கிறது. அது சார் ஒரு படம் வந்து லாபத்துல இயங்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி பட்ஜெட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அனுபவம் இருக்கணும் முதல்ல. லாபத்தில் படம் ஏன் எடுக்கணும்? எந்த தொழிலாக இருந்தாலும் அனுபவம் இருக்கணும். ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லிட்டுன்னா எந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா நடத்த முடியாது. ஆனால் இந்த சினிமாவில் மட்டும் அப்படி இல்லை. எந்த அனுபவம் இல்லாமல் அவங்க வாட்டில் வந்துடுறாங்க. ப்ரொடக்ஷன்னா என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு டைரக்ஷன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் உள்ள சினிமாக்களை வந்ததுனால தான் இந்த நிலைமை வந்துட்டு இருக்குது. இது இந்த நிலைமை மாறினா தான் இதெல்லாம் இந்த நஷ்டம்லாம் தவிர்க்கப்படும். அதுக்கு வந்து இப்போ கவுன்சில் மற்றவங்கலாம் இருந்துட்டு இந்த மாதிரி சில எஸ்டாப்ளிஷ்டு ஏதாவது அது சம்மந்தமாக சில கிளாஸஸ் எல்லாம் வச்சு பண்ணணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நம்ம பேசலாம ஒழிய இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி செய்ய முடியல. ஸோ இருந்தாலும் நிறைய இயக்குனர்கள் புதுசாக வராங்க, அவங்களே மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க தானே, அஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமே வந்து ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது யாராவது ஒருத்தர் 2 எடுத்து வச்சுட்டு இண்டஸ்ட்ரி பற்றி பேச முடியாது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. எல்லாருமே வந்து கற்றுட்டு வர்றாங்கன்னு சொல்கிறது இல்லை. பட் அதே சமயத்தில் கற்றுக்கிட்டு வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சங்கர் சாரோட கேம் சேஞ்சர் ஒரு 2 நாள் மணி வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹைகா ப்ரொடக்ஷன் சொன்னாங்க இந்தியன் 3 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய டைரக்டர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய டைரக்டர், அப்படி அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடிய காரணம் இல்லை. அதாவது அதில் ஒன்றும் பெரிய நிலைமைகள் ஒன்றும் கிடையாது. இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸு, அவங்க கமல் சார், ஷங்கர், இவங்க எல்லாருமே உட்காந்து பேசி 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நல்லபடியாக தீர்த்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஆட்டோமேட்டிக்காக கேம் சேஞ்சர் இப்போ நேற்றுக்கே எல்லா தியேட்டர் ரெசர்வேஷன் ஆரம்பிச்சாச்சு. அது பாட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் சினிமாவில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரச்சு. இதே சங்கர் சாருக்கு வடிவேலுக்கு பிரச்சனை வரலையா? வந்து இல்லை, சங்கர் சார் ஒரு பெரிய டைரக்டர் தான், அவர் ப்ரொடியூசராக இருந்தார், வடிவேல் நடிகராக இருந்தார். அப்போ சங்கர் சார் இதே கவுன்சிலுக்கு வந்து சங்கர் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதே கவுன்சில் அது பஞ்சாயத்து பண்ணியிருக்குது. இப்போ சங்கர் சார் மேலே பஞ்சாயத்து வருது. இது சகஜம்தான், எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இப்போ விஜய் சார் நடித்த படம் வாரிசு வந்து எங்களுக்கு பிரேக் ஈவனே கிடைக்கல, சரியாக போகல, ஆந்திரா சைட்லாம் சரியாக போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் படம் வந்தப்போ அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் வந்தாங்க, 300 கோடி 400 கோடின்ற மாதிரிலாம் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெருமையாக சொன்னவர் இப்போ திடீர்னு வந்து ஏன் சார் ஸ்டேட்மெண்ட்? விஜய் இனிமேல் படம் நடிக்கலின்ட்டார்ல. விஜய் படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னா அடுத்த கால் ஷீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நடிக்கிறது இல்லை. இது பொதுவாக தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய நடிகருடைய கால் ஷீட் வேணுங்கிறதுக்காக கலெக்ஷன் ஹைலைட் பண்ணி சொல்கிறது. அப்போ தான் அடுத்த கால் ஷீட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம உடனே பெருசாக பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், ஓ இந்த ப்ரொடியூசர் நல்லா விளம்பரம் பண்ணி பெரிய பணம் கலெக்ஷன் பண்ணியிருக்காரு, இவருக்கு அடுத்த விஷயம். இது எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவிலே இப்படி தான் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி தில்ராஜ், எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. அதனால இவங்க படம் ஓடும்போது சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு இந்த படம் நஷ்டம்னு. படம் ஓடி முடிஞ்சுன்னா எந்த ப்ரொடியூசரும் இந்த படத்தில் எங்களுக்கு நஷ்டம், பெரிய நடிகர்கள் நடிச்ச இந்த படங்கள் நஷ்டம்னு யாரும் வாயை திறந்து வெளியில் பேசுறது கிடையாது. ஏன்னா அப்படி பேசினா அடுத்த கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 1.5 வருஷம் ஆகிப்போச்சு வாரிசு வந்து. ஏறத்தால 2 வருஷமே ஆக போகுது. 2 வருஷம் கழிச்சு வாரிசு எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எங்கே போய் சொல்கிறது? ஏன் இவங்க வந்து பட்ஜெட்டில் ஒன்று படத்தை நிறுத்துறது கிடையாது. எந்த படம் எடுத்தாலும் பட்ஜெட் ஒன்று சொல்கிறாங்க. அது முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. முந்தியெல்லாம் க்ளீனாக வந்து இருந்துக்கிட்டு எல்லாமே பேப்பரில் எல்லாம் செஞ்சு முடிச்சு போட்டு ஷூட்டிங் போவாங்க. ஒரு 90s 80sலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு படம் வந்து இப்போ கோகுலத்தில் சீதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த டைரக்டர் அகத்தியன் சார் இன்றைக்கி தான் இருக்கார், கேட்டு பாருங்கள். 36 நாள் எடுத்த படம், 60 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட், 100 days ஃபிலிம். இந்த மாதிரி 1000 படம் சொல்லல எங்களால். எல்லா படமும் இந்த மாதிரி தான். ஒரு பூவே உனக்காக எடுத்துக்கங்க, ஒரு சூரிய வம்சம் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஹிட்டான எத்தனையோ படங்கள் எடுத்துக்கங்க. ஒரு அண்ணாமலை எடுத்துக்கங்க, பெரிய ரஜினிகாந்த் நடித்த படம் அண்ணாமலை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து எல்லா படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60 நாளில் வந்த படங்கள் தான். அப்போ இந்த இவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கூட கிடையாது அன்னைக்கு கேமராலாம் இவ்வளவு ஃபாஸ்ட்டான கேமராக்கள் கிடையாது. அன்னைக்கு ஃபிலிம் ரோலில் படம் எடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் சின்சியராக என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா, எல்லா பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டாக ஷெட்யூலில் போய் சின்ன சின்ன சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. என்ன எடுக்க போகிறோன்னே தெரியாமல் நிறைய ஏன்னா இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஷூட்டிங்காக போச்சு. சரி ஒன்றும் ஃபிலிம் வேஸ்ட் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு படத்துக்கு பதிலாக 10 படத்தினுடைய ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிட வேண்டியது.
அப்புறம் எடிட்டர் கொண்டு போய் தள்ளி நீங்கள் படத்தை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதனாலேயே நிறைய படம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இவங்க ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஷூட் பண்ணாங்கவே நம்பர் ஆஃப் டேஸ் குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் பிளான் பண்ணி சீன் பை சீன் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் போய் பண்ணாங்கன்னு இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அந்த மாதிரி எழுதி யாருமே எனக்கு தெரிஞ்சு 90% டைரக்டர் இன்னைக்கு பண்ணுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, படம் நடக்கவே அந்த கதையே மாற்றிடுறாங்க. சார் அடுத்த மே மாதம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா சார் நினச்சா ரெட்ரோ வர போகிறதா சொல்லியிருக்காங்க. சார் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது? ஒரு படம் சரியாக போலிங்கிறதுனால அந்த நடிகருடைய படம் வந்து கம்பேக்னு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சூர்யா வந்து இது நல்ல ஸ்டடியாக தான் இருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரைலர் மேக்கிங்லாம் பார்த்தா நல்லாவே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக ரெட்ரோ நல்ல படமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அஜித் சார் எவ்வளோ சீக்கிரமாக படம் பண்ணுவாருன்னு தெரியாது. விஜய் சார் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தமிழ் சினிமாவோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமாக யார் சார் இருப்பாங்க? நம்பிக்கை நட்சத்திரம்ங்கிற வார்த்தையை காட்டலாம் யாரோருத்தர் இல்லைங்கிறதுனால மட்டும் அந்த சினிமா வந்து காணாமல் போயிடாது. தியாகராஜபாவர் சின்னப்பாதாவர் இருந்துட்டு இருந்தாங்க, சின்னப்பா இருந்துட்டு இருந்தாங்க, பிஎஸ் சின்னப்பா 2 பேரும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க இல்லையா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க இல்லையா, ரஜினி கமலுக்கு அப்புறம் அஜித் விஜய் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாம். அதனால் யார் இவங்க போகிறதுனால மட்டும் உடனே தமிழ் சினிமா வந்து உடனே காணாமல் போயிடாது. இன்னும் 2 பேர் புதுசாக வருவாங்க. இப்போ வந்து அப்கமிங்கில் எல்லா நடிகரும் தான் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, பெரிய அளவில் வந்துட்டு இருக்காரு, சூர்யா இருக்காரு, கார்த்தி இருக்காரு, சிம்பு இருக்காரு, எல்லாம் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு யார் நல்ல கண்டென்ட் இருக்குதோ அவங்க நிச்சயமாக பெரிய அளவில் வருவாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா விஜய் சார் படம்னா ஆடியன்ஸ் ஒரு குரூப் வருவாங்க. அஜித் சார் படம் இப்போ ஒரு மக்களை தேட்டர் நோக்கி இழுக்கக்கூடிய நடிகர்கள்னு இவங்க தான் இருந்திருக்காங்க. கமல் சார், ரஜினி சார், விஜய், அஜித் அவங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டாப் 4 ஆர்டர் ஸ்லோவாகும் போது இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த டாப் 4 ஆர்டர் திருப்பி நாங்கள் சொல்கிற வரைக்கும் தான் போகணுப்போம். நீங்கள் ஒரு ரசிகன் வரும்போதோ அஜித் சாருடைய ஆரம்ப காலத்து படங்கள்லாம் வரும்போதோ அது நான் அவங்க ரசிகர்கள் இழுத்துட்டு வர முடியும்னா என்ன கிடையாது. அது மாதிரி தான் இப்போ இருக்கிற நடிகர்களும் வளர்ந்து வந்து அவங்க வந்து தன்னை போல ஆட்டோமேட்டிக்காக அவங்க படங்கள் வந்துச்சு போட்டுட்டுனா ஓப்பனிங் வந்து பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கோம். அது வந்து டிபெண்ட் அப்பான் தி அந்த நடிகருடைய அந்த படத்தினுடைய டைரக்டர் வேல்யூ, அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வேல்யூ, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பெரிய ஓப்பனிங் இருக்கும். அது வந்து படம் வந்து இனி இவங்க 2 பேருக்கு அப்புறம் இனி ஓப்பனிங்கே இருக்காதுன்னு நம்ம அதுக்கு நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது. சினிமாவில் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க. எப்படி இருந்தாலும் சினிமா நிலைச்சு நிற்கும். சார் இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் சார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் நல்லா இருக்கும். வணங்கான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாலாவுடைய பேட்டர்னில் அந்த படம் இருக்குது. அது வந்து நிச்சயமாக வந்து பெரிய அளவில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வந்து ஒரு பெரிய டைரக்டருடைய சங்கருடைய படம். அதே மாதிரி மதகஜராஜா ஹிலேரியஸ் காமெடி டைப் சப்ஜெக்ட்டு, காதலிக்கு நேரமில் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா அது நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட், அது பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி பிஃபோர் ரிலீஸ் வந்து இந்த படம் ஓடும் அந்த படம் ஓடுன்னு நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அளவுக்கு சொல்ல முடியாது. 15ஆம் தேதி 16ஆம் தேதி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் எந்த படத்துக்கு ரிசர்வேஷன் அதிகமாக போகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் தான் ஹிட் படம்னு அர்த்தம். நன்றி சார். நன்றி.